திவ்யா அமைதியான நகரச்சாலையில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். தெரு மங்கலாக ஒளியூட்டப்பட்டு கட்டிடங்களின் மீது நீண்ட நிழல்கள் படர்ந்திருந்தன. சாதாரணமாக பரபரப்பாக இருக்கும் நகரம் அமைதியாக இருந்தது. மேலும் நகரத்தின் தொலைதூர ரீங்காரம் மற்றும் திவ்யாவின் ஸ்னீக்கர்கள் நடைபாதையில் மெதுவாக நசுங்கும் சத்தம் மட்டுமே கேட்டது. அவளுடைய காலடிச் சத்தம் அந்த அமைதியில் எதிரொலித்தது. பரந்த அமைதியான இரவில் ஒரு சிறிய தாளம் அவள் அமைதியான தெருக்களை ஆராயும்போது கேட்டது. திடீரென்று திவ்யா காற்றில் ஒரு விசித்திரமான குளிர்ச்சியை உணர்ந்தாள். மேலும் சிறிது தூரத்தில் ஒரு மங்கலான மின்னும் வெளிப்புறம் தோன்ற ஆரம்பித்ததைக் கண்டாள். மின்னும் வெளிப்புறம் வலுவடைந்தது, ஒரு வடிவத்தை எடுத்தது. ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய பேய் உருவம் அவளுடைய பாதையில் மெதுவாக வெளிப்பட்டது. பேய் உருவம் முழுமையாக தோன்றியது. அதன் வடிவம் அலைவுற்று அவளை பயமுறுத்துவதற்கு தன்னால் முடிந்தவரை பயங்கரமாக தோற்றமளித்து மிரட்ட முயன்றது. திவ்யா ஓடுவதற்கோ அல்லது பீதியடைவதற்கோ பதிலாக தைரியமாக தன் பாதையில் நின்றாள். அவளுடைய கண்கள் அகலமாக ஆனால் நிலையாக இருந்தன. பயம் எதுவும் காட்டவில்லை. அவள் பேயை அமைதியாக பார்த்தாள். அவளுடைய பார்வை அசைக்க முடியாததாக இருந்தது. அதன் பயங்கரமான தோற்றம் அவளை விரட்ட அனுமதிக்கவில்லை. மென்மையான குரலில் திவ்யா பேயிடம் பேசினாள். அவளுடைய வார்த்தைகள் மென்மையாகவும் கனிவாகவும் இருந்தன. அலறுவதற்கு பதிலாக ஆறுதலை அளித்தாள். பேய் உருவம் அவளை பயமுறுத்தும் முயற்சிகளை நிறுத்திவிட்டு முற்றிலும் ஆச்சரியப்பட்டது. அத்தகைய கருணையை அது எதிர்பார்க்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அது சிறிது மங்கத் தொடங்கியது. மேலும் ஒரு மென்மையான சோகமான குரலில் பேய் திவ்யாவிடம் அதன் கஷ்டங்களைப் பற்றியும் அது ஏன் வெளியேற முடியவில்லை என்பதையும் சொல்லத் தொடங்கியது. திவ்யா கூர்ந்து கவனித்தாள். ஆவியின் துக்ககரமான கதையை அவள் கேட்டபோது அவளுடைய இதயம் இரக்கத்தால் நிரம்பியது. பேய் தொலைந்துவிட்டது, சிக்கலில் உள்ளது, நகர முடியாமல் அதன் அமைதியை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை அவள் அப்போது புரிந்து கொண்டாள். தைரியமான இதயத்துடனும் மென்மையான புன்னகையுடனும் திவ்யா அந்த தனிமையான ஆவி அதன் வழியை கண்டுபிடிக்க உதவ முன்வந்தாள். அவள் கையை நீட்டி மின்னும் உருவத்தை மெதுவாக வழிநடத்தினாள். அவளுடைய தைரியம் மற்றும் புரிதலுடன் அதை வழிநடத்தினாள். திவ்யா உதவியால் பேயின் வடிவம் மாறத் தொடங்கியது. தெளிவானதாகவும் பிரகாசமானதாகவும் மாறியது. அதன் சோகத்தை வெளியேற்றியது. சூடான பொன்னிற ஒளியால் சூழப்பட்டு அமைதியான ஆவி சந்திர ஒளியில் நிரம்பிய ஸ்வர்க்கத்தை நோக்கி அழகாக ஏறிச் சென்றது. பேய் வானத்தில் மறைந்தது. குளிர்ந்த இரவு காற்றை கதகதப்பாக்கும் நீடித்த மென்மையான ஒளியை விட்டுச் சென்றது. திவ்யா தனது நடையை தொடர்ந்தாள். தெரு இப்போது இலகுவாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் உணர்ந்தாள். அவளுடைய தைரியம் இருளை விரட்டியது போல் இருந்தது. திவ்யா புன்னகைத்தாள். அமைதியான தருணங்களில் கூட ஒரு சிறிய கருணையும் தைரியமும் மற்றவர்களுக்கு அமைதியை கொடுக்கும், உலகத்தை பிரகாசமான இடமாக மாற்றும் என்பதை அறிந்தாள்.